ஆபத்து வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது ஒருபோதும் மறந்துடாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அருமையா சொல்லப்பட்டிருப்பாங்க அந்த நெகேமியா புத்தகம். என்ன சொல்றா, இந்த நாள் கர்த்தருடைய நாள், துக்கப்படுவோம், துயரப்படுவோம், வேதப்படுவோம், கண்ணீர் வடிக்க நாள் அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. பயந்திருக்கும் போது, பயம் வரும்போது, இந்த காரியத்தை நடக்கும் என்று சொல்லி சோர்ந்திருக்கும் போது ஆலயத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. ஏன்னா நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர், நமக்கு வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நமக்கு ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய ஆலயத்தை வாசம் பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் அப்படி சமூகத்தை காத்துருங்க. 4 தினத்துல அவர் ஆலயத்துக்கு போறதுனால என்ன நடந்ததுன்னு சொல்லி 4 தினத்துல பார்க்கப்படும். சரிங்களா? யார் மனதால் படிக்கிறது கண்கள் மூடி. மனுஷன் நமக்கு விரோதமாய் வருவான். நம்மோடு கூட இருக்கிற மனுஷன், நம்மோடு கூட சாப்பிடுற மனுஷன், நமக்கு சாதமா பேசுற மனுஷன் என்ன சொல்றாங்க, அவன் தான் தன் காலை அமலத்து. நான் யாருக்கு உதவி பண்ணணும், அவன் தான் எனக்கு விரோதமா பேசுறான். நான் நண்பன் என்று யாரும் சொல்லணும், அவன் தான் எனக்கு விரோதமா சூழ்ச்சி பண்றான். என் கூட ஆழத்துக்கு வந்து எனக்கு குளிக்கணும். மனுஷன் சோழமா தான் ஆழத்தை தேடுற பிள்ளைகள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க பிள்ளைகள், அவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அவரை உறுதியா பற்றின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் தமிழ் ஒருபோதும் நம்மளை கைவிடாத ஆண்டவர், ஒருபோதும் நம்மளை வெட்கப்பட்டு போக விடாத ஆண்டவர். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காக்கிற பிள்ளைகள், அவருடைய ஆலயத்தை பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். அவர் பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, நம்மளை பயப்படுத்த முடியாத காரியம் வரும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவரை நோக்கி பார்க்கணும். சொல்லுகிறாரு, எனக்கு ஒத்தாசைகள் பர்வத்தீராக என் கண்கள் எடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை. நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் மாத்திரம். யார் நமக்கு உதவி செய்கிற உலகத்தை யாருமே அதான் சொல்றேன், மனுஷனா நம்பிக்கை வைக்கிறவர் அவர் சபிக்கப்பட்டார். மனுஷன் சார்ந்து இருக்கிறோமா, நம்ம எனக்கு உதவி பண்ணணும் சொல்லி இருக்கிறோமா, இவங்க என் காலத்தை இவரை கைவிடுவாங்க செய்வோம் சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? வேத சொல்லுது, ஸ்நேகித நம்பாத, வழிகாட்டி நம்பாத, யாரையும் தோழத்தை நம்பாத. மனுஷன் நம்பிக்கை வைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? என்றைக்கு அவருடைய ஆவி பிடித்து போயிடுமா, எல்லா யோசனைகள், எல்லா நம்பிக்கை அப்படியே வச்சு போகும். ஆனா கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது, அவரை தேடும் போது, உண்மையோட பற்றி கொள்ளும் போது சமூகத்தோடு பிள்ளைகள் ஏன் ஆலயத்துக்கு வரலையா? என் ஜெபத்தை கேட்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். என் விண்ணப்பத்தை கேட்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். என் ஜெபத்துக்கு பதிலளிக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் மிகுந்த சமாதானம் கர்த்தர் காத்திருப்போம். உம்மை நம்பி உந்தன் பாதம் நீ ஒருபோதும் கைவிட மாட்டே, நீ ஒருபோதும் கைவிட மாட்டே. மகனாக மகளாக அப்பா என் அழைக்கும் உரிமையை எனக்கு தந்து, மகனாக மகளாக அப்பா என் அழைக்கும் உரிமையை எனக்கு தந்து, ஐயா உரிமையை எனக்கு தந்தே, ஐயா உரிமையை எனக்கு தந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டே, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டே. மகா இருக்கும் கருவை பிரசவம் அந்த கோர்களை கண்ணோக்கி பார்ப்பான், மனுஷ முகத்தை பார்ப்பான், நீ இடத்தை பார்க்கிற ஆண்டவர் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிற
முடியலப்பா. எந்த நோக்கத்தோடு, எந்த எதிர்பார்ப்போடு, அப்ப எந்த தேவைகளோடு சமூகத்தில் இருக்கிறாங்களோ பிள்ளைகள் ஆசீர்வத்தை அனுப்ப முடியாது ஜெபிக்கிறேன். வந்த பிள்ளைகள் வந்தனமா திரும்பி போக அப்படி உங்களுடைய ஆழத்தை நன்மைனாலும் உங்களுடைய ஆழத்தை சம்பளத்தால் பிள்ளை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். இப்ப நம்முடைய சமூகத்திலிருந்து இந்த இறப்பு விலசியப்படணும்ப்பா. அப்படியே பகல் முழுவதும் எங்க கூட இருந்தீங்க, எங்களை காண்கிற ஆண்டு வருஷம் முன்பாக எங்களை அறிந்து வச்சிருக்க முடியாது. இந்த இழப்புல குறைகளோடு, குற்றங்களோடு, மீறலோடு, பாவத்தோடு இந்த இழப்பு பேசக்கூடாது. ஏன்னா இந்த இரவுல இப்படி வழி இருக்கும் என்றால் இப்படி வழிகளில் கைவிடப்பட்டவர்களை காணப்படாமல் இருந்தால் எங்கள் துச்சம் பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு பாவங்களை மன்னித்து எங்களை கல்வி பிரசுத்தப்படுத்த எங்கள் கிராமத்தில் ஜனங்கள் செய்த ஒவ்வொரு குறைகள், குற்றம், மீறல், பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை கல்வி பிரசுத்தப்படுத்தி இந்த இழப்பு பேசுகிறது செய்யலாம். நம்முடைய கண்களுக்கும் மண் கண்களுக்கும் சத்தும் கிரிகளுக்கும் அந்தகார சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் விஷ ஜந்துகள் விஷ கிருமிகளுக்கும் எங்க கிராமத்தை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து 4 முக்களையும் இப்படி தூதரட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி வார்த்தை சொல்லுதப்பா. கர்த்தர் தம் பிரியமானவர்களுக்கு நித்திய சொன்னவர்களப்பா. எங்க திருச்சபை பிள்ளை மேல அப்ப எங்க கிராமத்து மேல நீங்க பிரிய வைங்கப்பா. சுகவிடத்தோடு பலவிடத்திற்கு பிள்ளைகளை பிரிய வைங்கப்பா. எந்த பிள்ளைகள் தூக்கம் இல்லாமல் எந்த வியாதியில பலவிடத்து சுகவிடத்துல அப்பா தவித்து கொண்டு இருக்காங்கப்பா. வியாதி நிமித்தம் பலவ நிமித்தம் எத்தனை பேர் சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. சாப்பாடு இருந்தும் சாப்பிட வாங்கினாம இருக்கிறாங்கப்பா. ஒரு பிள்ளைகள் பசியோடு பட்டியோடு கொடுக்கப்படாது, சாப்பிட முடியாம சாப்பாடு இல்லாம கொடுக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வேண்டியப்பா அப்பா ஆதாரத்துக்கு போஜனத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை வெள்ளத்தை கொடுத்து நல்ல துக்கத்தை கொடுங்கப்பா. துக்கங்களோட பேசுங்க அப்பா. எங்க மூலமாக எங்க திருச்சபை மூலமாக எங்க கிராமத்து ஜன மூலமாக என்னென்ன திட்டத்தை வச்சிருக்கப்பா அந்த திட்டத்தை எங்க சொப்பனமா பேச முடியாது ஜெபிக்கிறேன். சமூகத்திலிருந்து இந்த இறப்பு பேசிக்க போறப்பா. இந்த இரவுல உடைய வருகை இருக்கும் என்றால் உடைய வருகை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த இரவுல உடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாலு தினத்துல அதிகாலையில இந்த துதியோட இரவுல உடைய சமூகத்தில் நிற்கத்தக்க எங்களை தகுதிப்படுத்தும் நீர் பொருட்படுத்துகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தர் சகல